ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். இயேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். இயேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். இயேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். இயேசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். இயேசு ஒரு முறை கெனசரேத் கடலருகே நின்று கொண்டிருந்த போது தேவ வசனத்தை கேட்ட ஆவலாய் ஜனங்கள் இயேசுவை நோக்கி வந்தனர். உடனே அவர் அங்கே கரையில் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த மீனவர்களின் படகுகளை கண்டார். சரித்திர ஆசிரியர்கள் இயேசுவின் நாள்களில் அந்த கடலை சுற்றிலும் ஏறக்குறைய 2000 படகுகள் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். அதிலே சீமோன் பேதுருவின் படகை இயேசு கேட்டார். பேதுரு தன்னுடைய படகை அவருக்கு கொடுத்தார். இயேசு அந்த படகில் ஏறி உட்கார்ந்து சூழ உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். லூக்கா 5:4 கூறியுள்ளபடி அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் தலைமுறையாகவே மீன்பிடி தொழிலை செய்பவர். இதனால் நல்ல அனுபவம் அவருக்கு இருந்தது. எங்கு எப்போது எந்த இடத்தில் மீன்கள் இருக்கும் என்று நன்றாக அறிந்தவர். ஆனாலும் அவரும் அவரது குழுவினரும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்தார்கள். ஆனாலும் ஒரு சின்ன மீனை கூட அவரால் பிடிக்க முடியவில்லை. தோல்வியிலும் படுதோல்வி. இதையெல்லாம் அறிந்த தேவன் சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படியே வலையை போடுகிறேன் என்றான். லூக்கா 5:5. நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5:6. இயேசுவின் அற்புதத்தை கண்ணெதிரே பேதுரு கண்டார். இரவு முழுவதும் பிரயாசப்படும் போது அந்த மீன்கள் எங்கே போயிற்று? ஆம், இல்லாத இடத்திலும் உருவாக்கி தர ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அவரால் முடியும், எல்லாம் முடியும். இந்த அற்புதமான சம்பவத்தில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, பிரயாசத்தாலும் அனுபவத்தாலும் முடியாதது தேவனாலே முடியும். தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. தேவன் நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற பண்ணுகிறவர். அவர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் திகழ்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமேன். அல்லேலியா. பிரைஸ் காட். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலியா. இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா,